டான் தொலைக்காட்சி மற்றும் கல்வி தொலைக்காட்சி குழுமங்களுக்கு வணக்கங்களை நன்றிகளையும் தெரிவித்து காபோதா உயர்தர அரசியல் விஞ்ஞான மாணவர்களுக்காக நேரடியாக உங்களை இன்றைய நாட்டுச் சூழல் காரணமாக நாங்கள் இணையதளங்கள் தொடர்பாடல் சாதனங்கள் ஊடாக கற்றல் செயற்பாடுகள் கற்பித்தல் செயற்பாடுகளில் ஈடுபடுகிறோம். இனிவரும் நெருக்கமான சூழ்நிலைகளில் எமது பாடப்பரப்புகளையும் கல்வி செயற்பாடுகளையும் முன்னெடுக்க வேண்டிய சூழலில் நாங்கள் இருக்கிறோம். ஆகவே அரசியல் விஞ்ஞான பாடத்தினை கற்கின்ற அனைத்து மாணவர்களும் இன்றைய விடயப்பரப்பின் ஊடாக உங்களுக்கு பயனுள்ள விதமாக என்னுடைய கற்பித்தலை மேற்கொள்ளுகின்றேன். நீங்கள் இதற்கு முன்னைய அரசியல் விஞ்ஞான கற்கை நெறியின் போது மதிப்புக்குரிய ஆசிரியர் அவர்கள் அரசியல் விஞ்ஞானத்தினுடைய வினாத்தாள் பற்றியும் அதே நேரம் எண்ணக்கருக்கள் பற்றியும் பேசிக்கான பொலிட்டிக்கல் விடயப்பரப்புகள் பற்றியும் இலங்கை அரசியல் சீர்திருத்தங்கள் தொடர்பிலும் ஆராய்ந்துள்ளார். எனவே அவருடைய அந்த தொடர்ச்சியினை மேற்கொள்ளுகின்ற விதமாகவும் இன்றைய தினம் இந்த அரசியல் விஞ்ஞான பரப்பிலே வினாத்தாள் 2 வினாத்தாள் 2வது பகுதியினுடைய பகுதி ஆனா பகுதி ஆவண்ணா பகுதி ஈனா பகுதி 3 பகுதிகளிலே இந்த ஆவண்ணா பகுதி என்று சொல்லப்படுகின்ற விடயத்திலே இலங்கை அரசியல் கேள்விகள் மிக பிரதானமானவை. அந்த இலங்கை அரசியல் கேள்விகள் அதிலே அந்த ஆவண்ணா பிரிவிலே ஆக குறைந்தது 2 வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். 2 வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும் என்ற எண்ணப்பாட்டிலே ஆக கூடினது 3 வினாக்களை நாங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். எங்களுக்கு இலங்கை அரசியலிலே அது ஒரு வெற்றி வாய்ப்பை தரக்கூடியது. அந்த வினாத்தாளிலே அந்த 3 வினாக்களுக்கு நாங்கள் விடையளித்தால் புள்ளிகளை இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். அந்த அடிப்படையிலே அந்த இலங்கை அரசியல் சார்ந்து ஏற்கனவே ஆசிரியர் அவர்கள் உங்களுக்கு கோல்புருக் சீர்திருத்தங்கள் தொடர்பாக கலந்துரையாடி இருக்கிறார். எனவே இன்றைய தினம் நாங்கள் டொனமூர் அரசியல் யாப்புக்கள் தொடர்பாக குறிப்பாக எங்களுடைய இலங்கை அரசியல் யாப்புக்கள் தன்மையிலே டொனமூர் அரசியல் யாப்பு, சோல்பரி அரசியல் யாப்பு, 1972ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட முதலாம் குடியரசு ஜாப்பு, 1978 கொண்டு வரப்பட்ட 2ஆம் குடியரசு ஜாப்பு, இந்த 4 விடயப்பரப்புகளும் பெரிய வினாக்களிலே எங்களுக்கு புள்ளிகளை பெற்றுத்தருவதற்கான ஒரு வாய்ப்பும், எம்சிக்கு அதே நேரம் கட்டமைப்பு வினாக்களிலும் எங்களுக்கு புள்ளிகளை பெற்றுத்தரக்கூடிய பகுதியாக இந்த 4 ஜாப்புகளும் இருக்கிறது. அதிலே நாங்கள் இன்றைய தினம் டொனமூர் அரசியல் ஜாப்புக்கள் தொடர்பாக கற்றுக்கொள்ள வேண்டிய பகுதிகளை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த டொனமூர் அரசியல் ஜாப்பு 1931ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. எங்களுடைய இலங்கையில் பிரித்தானியருடைய ஆட்சி காலத்திலே 1833 கோல்புருக் கமரன் சீர்திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து குருமைக்கலம் சீர்திருத்தம், மனிங் சீர்திருத்தம், மனிங் டிவென்சையர் சீர்திருத்தம் எங்களுடைய சீர்திருத்தங்களாக நடைமுறைப்படுத்தப்பட்டு அந்த மனிங் டிவென்சையர் சீர்திருத்தத்துக்கு பிறகு டொனமூர் அரசியல் சீர்திருத்தம் 1931ஆம் ஆண்டு அரசியல் யாப்பு என்ற பெயர் வடிவத்திலே நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த டொனமூர் அரசியல் யாப்பு இலங்கையில் உருவாக்கம் அடைவதற்கான பின்னணி பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த பின்னணி பற்றி நாங்கள் ஆராய்கின்ற போது டொனமூர் அரசியல் யாப்பு இலங்கையில் கொண்டு வருகின்ற காலப்பகுதிக்கு முதல் இலங்கையில் இருந்த சீர்திருத்தம் மனிங் டிவென்சையர் சீர்திருத்தம். இந்த மனிங் டிவென்சையர் சீர்திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்ட காலத்தில் இருந்து இலங்கையர்கள் குறிப்பாக கண்டி சிங்களவர்களாக இருக்கலாம், கரையோர சிங்களவர்களாக இருக்கலாம், சிறுபான்மையினத்தவர்களாக இருக்கலாம், எங்களுக்கு புதிய ஒரு சீர்திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்க தொடங்கினார்கள். அந்த கோரிக்கை நீண்ட காலமாக முன்வைக்கப்பட்டது. ஆனாலும் அவர்களுடைய அந்த கோரிக்கை குறிப்பாக ஜனநாயகம் சார்ந்த ஒரு அரசியல் அமைப்பு, நீதித்துறை சுதந்திரம், சமஷ்டி முறையிலான நிர்வாகத்தன்மைகள், மந்திரி சபையான நிர்வாகத்தன்மை, இப்படியான கோரிக்கைகள் ஆரம்ப காலத்திலே இந்த மனிங் டிவென்சையர் சீர்திருத்தத்திலிருந்து முன்வைக்கப்பட்டது. ஆனாலும் அதை அன்றைய பிரித்தானிய அரசாங்கம் அதனை ஏற்றுக்கொள்வதிலே மிக கடினப்பட்டிருந்தாலும் பிரித்தானியாவிலே ஒரு அரசியல் மாற்றம் ஒன்று ஏற்படுது. 1924ஆம் ஆண்டு காலப்பகுதிகளுக்கு பின்னர் பிரித்தானியாவில் தொழிற்கட்சி அரசாங்கத்தை அமைத்து கொள்ளுது. தொழிற்கட்சி அரசாங்கத்தை அமைத்து கொண்டமையினாலே தொழிற்கட்சியினுடைய அந்த ஆதரவை இலங்கை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பினை உள்வாங்கப்படுகிறது.
அதன் அடிப்படையில் இலங்கையர்களுடைய கோரிக்கை அங்கே முன்னெடுக்கப்படுது. அன்றைய ஆள்பதியாக இருந்த கியூ கினிபொட்டின் ஊடாக அந்த கியூ கினிபொட் அந்த தன்னுடைய கோரிக்கையினை பிரித்தானிய அரசாங்கத்துக்கு முன்வைத்து கொள்ளுகிறார். பிரித்தானிய அரசாங்கம் அதனை பற்றி ஆராய்ந்து டொனமூர் பிரபு தலைமையிலான குழு ஒன்றை இலங்கைக்கு தயார் செய்கிறது. குறிப்பாக டொனமூர் பிரபு தலைமையிலான ஒரு குழு. அந்த குழுவிலே மேதிப் நேடன், ஜிப்ரி பட்லர் என்ற பிரசித்தி பெற்ற ஆய்வாளர்கள் இந்த குழுவிலே இடம் பிடித்திருந்தார்கள். இந்த குழு இலங்கைக்கு 1927ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 13ஆம் திகதி இலங்கையை வந்தடைகிறார்கள். அப்படி இலங்கைக்கு வருகை தந்த இந்த குழு ஏப்ரல் மாதம் 1928 ஏப்ரல் 7ஆம் திகதி வரை இலங்கையில் தங்கியிருந்து 34 தடவை 141 பிரமுகர்களை சந்தித்து கலந்துரையாடுகிறார்கள். இந்த விடயம் மிகவும் ஆழமாக நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் பிள்ளைகள். ஏனென்று சொன்னால் 34 தடவை 141 பிரமுகர்களை சந்தித்ததன் விளைவுதான் எங்களுடைய டொனமூரில் வரப்போகிற ஏனைய விடிய பரப்புகள். அப்போ 34 தடவை 141 பிரமுகர்களை சந்தித்து கலந்துரையாடி ஒரு தீர்மானத்தை டொனமூர் குழு பிரித்தானிய அரசாங்கத்துக்கு அனுப்பி வைக்கிறது. அதனை ஆராய்ந்த பிரித்தானிய அரசாங்கம் 1931ஆம் ஆண்டு டொனமூர் அரசியல் யாப்பு என்ற உத்தியோக பேரிலே இலங்கையில் நடைமுறைப்படுத்தி கொண்டார்கள். அப்படி நடைமுறைப்படுத்தப்பட்ட அரசியல் யாப்பு சோல்பெரி 1947ஆம் ஆண்டு சோல்பெரி திட்டம் இலங்கையில் அமுலுக்கு வரும் வரை இந்த டொனமூர் அரசியல் யாப்பு இலங்கையில் நடைமுறையில் இருந்தது என்று சொல்லுவோம். அப்போ நாங்கள் இப்பொழுது டொனமூர் அரசியல் யாப்பினுடைய ஒரு பின்னணி உருவாக்கத்திற்குரிய நடவடிக்கைகள் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வடிவாளமாக பார்க்க வேண்டும். மேனிங் டிஃபென்ஸினுடைய குறைபாடை மையமாக கொண்டு பிரித்தானியாவுக்கான அழுத்தத்தை கொடுத்த போதும் பிரித்தானியாவில் தொழிற்கட்சியினுடைய மாறுதல்களினாலே டொனமூர் பிரபு தலைமையான குழு இலங்கைக்கு வருகை தந்துதான் இந்த டொனமூர் அரசியல் யாப்பு 1931ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இது இந்த டொனமூர் அரசியல் யாப்பினுடைய பின்னணியாக இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் டொனமூர் அரசியல் யாப்பிலே நிறைவேற்றப்பட்ட அம்சங்கள், மிக முக்கியமான அம்சங்கள் இருக்கிறது. இது கட்டுரை வினாவுக்கும் வருகிறது, எங்களுடைய MCQ கேள்விகள் விடைகளுக்குள்ளே வருகிறது, கட்டமைப்பு வினாக்குள்ளேயும் வருகிறது. அப்போ நாங்கள் இந்த டொனமூர் சோல்பெரி 72 78 படித்தோம் என்று சொன்னால் நிறைய பகுதிகளிலே புள்ளிகளை பெறுவதற்கான வாய்ப்பு எங்களுடைய உயர்தர இந்த பரீட்சையிலே காத்திருக்கிறது. இந்த டொனமூர் அரசியல் சீர்திருத்தத்தில் நிறைவேற்றப்பட்ட மிக பிரதானமான விடயங்களை நாங்கள் சொல்கிறோம். அரசாங்க சபை, இதை அரசு கழகம் என்றும் சொல்லலாம். சர்வஜன வாக்குரிமை, பிரதேச வாரி பிரதிநிதித்துவ முறைமை, நிர்வாக குழு முறை, அமைச்சரவை, தேசாதிபதி, 3 காரியதரிசி, ஆணை குழுக்கள். இவ்வளவு விடயப்பரப்பும் எங்களுக்கு டொனமூர் திட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட மிக பிரதானமான விடயங்கள். இந்த டொனமூரிலே நிறைவேற்றப்பட்ட அம்சங்களுக்குள்ளே நாங்கள் மிக பிரதானமாக பார்த்தோம் என்று சொன்னால் பிள்ளைகள், இதில் எங்களுக்கு கட்டுரை வினாக்களுக்குள்ளே கூடிய அளவு நாங்கள் சர்வஜன வாக்குரிமை, அரசாங்க சபை, நிர்வாக குழுமுறை அடிக்கடி கேள்விகளுக்கு வாரோர் விடயம். அதற்கு மேலாக இந்த தேசாதிபதி, இதைவிட ஏனைய விடயங்களை நாங்கள் கற்றோம் என்று சொன்னால் எங்களுடைய சிறிய கேள்விகள், அதாவது MCQவில் கட்டமைப்பு வினாக்களுக்குள்ளேயும் டொனமூர் சார்ந்த விடைப்பரப்புகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆகவே இந்த அரசாங்க சபை பற்றி நாங்கள் இப்போது பார்க்கிறோம். அரசாங்க சபை பற்றி பார்த்தோம் என்று சொன்னால் எங்களுடைய டொனமூர் அரசியல் யாப்பிலே சட்டத்துறை என்ற எண்ணக்கருவிலே அரசு கழகம் அல்லது அரசாங்க சபை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால் இலங்கை அரசியல் வரலாற்றிலே ஒரு சட்டத்துறைக்கென்று உத்தியோக பெயர் வழங்கப்பட்டது இந்த டொனமூர் அரசியல் யாப்பிலே தான். இதற்கு முற்பட்ட காலத்தில் இருந்த சீர்திருத்தங்களை கூட நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே சட்டத்துறைக்கு ஒரு உத்தியோக பெயர் வழங்கப்படவில்லை. ஆனால் இந்த டொனமூர் அரசியல் யாப்பிலே உத்தியோக பெயர் ஒன்று வழங்கப்படுது, அரசாங்க சபை அல்லது அரசு கழகம். இந்த சட்டத்துறை டொனமூர் அரசியல் திட்டத்தில் தான் இலங்கைக்கு அறிமுகப்படுத்தப்படுது. இதை நடைமுறைப்படுத்துறது என்ற தன்மையை பார்த்தோம் என்று சொன்னால் டொனமூர் அரசியல் யாப்பிலே சட்ட நிர்வாக விடயங்களை கண்காணிப்பதற்காக, சட்ட நிர்வாக கடமைகள் அதிகாரங்களை மேற்கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட சபை இந்த அரசாங்க சபை என்று சொல்லுவோம். அதற்கும் மேலாக பார்த்தோம் என்று சொன்னால் நாட்டுக்கு தேவையான டொனமூர் திட்ட காலப்பகுதியில் இலங்கையில் சட்டங்களை உருவாக்கி நடைமுறைப்படுத்துகின்ற சபையாக இந்த அரசாங்க சபை இருந்தது.
இந்த அரசாங்க சபையினுடைய செயற்பாடுகள் அமைவு சேர்க்கை பற்றி பார்த்தோம் என்று சொன்னால் இதனுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். 5 வருடத்திற்கு ஒரு தடவை நடைபெறுகின்ற பொது தேர்தல், குறிப்பாக பிரதேச வாரி பிரதிநிதித்துவ தேர்தல். அந்த 5 வருடத்திற்கு ஒரு தடவை நடைபெறுகின்ற பிரதிநிதித்துவ தேர்தலில் இருந்து மொத்தமாக 61 உறுப்பினர்களை இந்த அரசாங்க சபை பெற்றுக்கொள்கிறார். இந்த அரசாங்க சபைக்கு 61 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகிறார்கள். அவர்கள் தெரிவு செய்யப்படுகின்ற விதம் பற்றி பார்த்தோம் என்று சொன்னால் 50 பேர் சர்வஜன வாக்குரிமையினூடாக ஒவ்வொரு தேர்தல் தொகுதிகள் 50 தேர்தல் தொகுதிகளாக பிரிக்கப்பட்ட பிரதேச வாரி அந்த 50 தேர்தல் தொகுதிகளில் இருந்து 5 வருடத்திற்கு ஒரு தடவை நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் தெரிவு செய்யப்படுகிறார்கள். 8 பேர் அங்கே தேசாதிபதியினாலே நியமனத்தினூடாக நியமிக்கப்படுவார்கள். 8 பேர் சிறுபான்மை இனத்திலே இருந்து, அதாவது போதிய அளவிலான அங்கத்துவம் கிடைக்காத சிறுபான்மை இனத்திலே இருந்து 8 பேர் தேசாதிபதியினாலே நியமிக்கப்படுகிறார். 3 பேர் காரியதரிசிகள். இவர்கள் பிரித்தானிய காரியதரிசிகள் என்று சொல்லுவார்கள், அரசாங்க காரியதரிசிகள் என்று சொல்லுவார்கள். இவர்கள் பிரதம காரியதரிசி, சட்ட காரியதரிசி, நிதி காரியதரிசி. இந்த 3 காரியதரிசிகளும் உள்ளடங்கலாக 61 பேர் அரசாங்க சபையினுடைய அங்கத்துவத்திலே இருந்தார். அப்போ பிள்ளைகளே, நாங்கள் அரசாங்க சபை டொனமூர் திட்டத்தினுடைய சட்டத்துறை பற்றி பார்க்கிறோம். சட்டத்துறை என்ற உத்தியோக பெயர் முதலாக இந்த டொனமூர் திட்ட காலத்தில் தான் இலங்கைக்கு வழங்கப்படுகிறது. அதைவிட இந்த அரசாங்க சபை கிட்டத்தட்ட சட்டங்களை உருவாக்கி சட்ட நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு சபை என்று சொல்லுகிறோம். இந்த சபையினுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள் என்று சொல்லியிருக்கிறோம். இந்த அரசாங்க சபைக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்கிற விதம் சொல்லியிருக்கிறோம். 50 பேர் தேர்தல் பிரதேசங்களாக இருக்கிற 50 தேர்தல் தொகுதிகளில் அதிகூடிய ஆதரவை பெற்ற ஒவ்வொருவராக 50 பேரும், 8 பேர் நியமன அடிப்படையில் தேசாதிபதியாலும் 3 பேர் காரியதரிசிகளுமாக 61 பேர் தெரிவு செய்யப்படுவார்கள் என்று சொன்னார். அப்போ 61 பேரை உள்ளடக்கினது தான் இந்த அரசாங்க சபை. இந்த அரசாங்க சபையினுடைய தேர்தல் நிறைவடைந்து முதலாவது கூட்டத்தொடர் தேசாதிபதியினுடைய சிம்மாசன பிரசங்குரையினூடாக ஆரம்பிக்கப்படும். அந்த சிம்மாசன பிரசங்குரை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் சபாநாயகர், உபசபாநாயகர், குழுக்களின் தலைவர்கள், ஏனையவர்கள், உறுப்பினர்கள் போன்றவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். இந்த அரசாங்க சபையினுடைய அந்த முதலாவது கூட்டத்தொடர் தேசாதிபதி தலைமையிலான் நடைபெற்று கொள்ளும். அந்த வகையில் தெரிவு செய்யப்பட்டவர்களில் முதலாவது சபாநாயகராக பிரான்சிஸ் மொலமூரையும், உபசபாநாயகராக FA அபயசேகர் அவர்களும், இரண்டாவது 1936ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அங்கே முதலாவது சபாநாயகராக வைத்திலிங்கம் துரைசாமி அவர்களும், உபசபாநாயகராக DJ பொன்சேகரா அவர்களும் தெரிவு செய்யப்பட்டார்கள். அப்போ அங்கே சபாநாயகர்கள், குழுக்களின் தலைவர்கள் போன்றவர்களை தேசாதிபதி முதலாவது கூட்டத்தொடரிலே தெரிவு செய்து கொள்வார். இந்த அடிப்படையில் நாங்கள் இந்த அரசாங்க சபையை நடைமுறைப்படுத்தினார்கள். அப்படி நடைமுறைப்படுத்தப்பட்ட அரசாங்க சபையினுடைய பிரதானமான செயற்பாடுகள் பாருங்கள். அரசாங்க சபையினுடைய சட்டங்களை ஆக்குவது, அரசாங்க சபைக்கு பிரதானமான அதிகாரம் சட்டங்களை ஆக்குவது. இந்த சட்டங்களை ஆக்கி நடைமுறைப்படுத்துகின்ற அதிகாரம் எங்களுடைய பிரித்தானியாவினுடைய சட்ட நடைமுறைகளுக்கோ அல்லது பிரித்தானிய மரபுரிமைகளுக்கு பங்கம் ஏற்படாத வகையில் இவர்கள் சட்டங்களை உருவாக்க வேண்டும் என்ற மறைமுக தடைகளும் இருந்தன. அப்போ சட்ட உருவாக்கம் இருந்தது. மக்களூடாக தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் ஓரளவு சுதந்திரத்தன்மையுடன் மக்களுக்கு தேவையான சட்டங்களை இயற்ற வாய்ப்பளிக்கப்பட்டது. ஓரளவு மக்களுக்கு தேவையான சட்டங்களை உருவாக்க வாய்ப்பளி. அரசாங்க சபை சட்டங்களை இயற்றுவதற்கு பூரண சுதந்திரம் காணப்பட்ட ஒரு சபை என கூற முடியாது. அப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல சட்ட செயற்பாடுகளில் அரசாங்க சபை பூரண அதிகாரத்தை பெற்றிருக்கவில்லை. அங்கே பிரித்தானிய மரபுரிமைகள், பிரித்தானிய அரசாதிகாரங்களுக்கு எதிராக சட்டங்களை உருவாக்க முடியாது. ஆகவே பூரண சுதந்திரம் இல்லை. ஆனாலும் ஏற்கனவே இருந்த சட்டசபைகளுடன் ஒப்பிடுகின்ற போது சட்டங்களை இயற்றி நடைமுறைப்படுத்துகின்ற அதிகாரம் இந்த அரசாங்க சபைக்கு இருந்திருக்கு. அடுத்தபடியே பிறப்பு சொல்கிறோம், அரசாங்க சபை சட்டங்களை ஆக்கும்போது பல தடைகள் இருந்தது. அதுதான் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம். தேசாதிபதி சட்டங்களுக்கு சம்மதம் அளித்திருத்தல் வேண்டும். அரசாங்க சபை உருவாக்குற சட்டங்கள் அனைத்தும் தேசாதிபதியினுடைய கையொப்பத்தை, சம்மதத்தை, சிபாரிசினை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவசரகால நிலைமைகளின் போது சட்டாக்க அதிகாரத்தை தேசாதிபதியே எடுத்துக்கொள்ள. அப்போ அவசரகால நிலைகளில் சட்டத்தை உருவாக்குகின்ற அல்லது சட்டத்தினுடைய
அதைவிட தேசாதிபதி அரசாங்க சபையின் அனுமதியுடன் தனது சட்டங்களை இயற்றக்கூடியதாக இருத்தல். தேசாதிபதி அரசாங்க சபையின் அனுமதியுடன் தேசாதிபதியே சில இடங்களில் சட்டங்களை இயற்றக்கூடியதாக இருந்திருக்கிறது. டொனமூர் அரசியல் சீர்திருத்தத்துக்கு எதிராக சட்டம் இயற்ற முடியாது இருத்தல். இதைத்தான் ஏற்கனவே நான் சொன்னேன். பிரித்தானிய அரசியல் திட்டம், அரசியல் செயற்பாடுகளுக்கு எதிராக சட்டம் உருவாக்க முடியாது. பிரித்தானிய நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் சட்டம் இயற்ற முடியாது. ஆகவே டொனமூர் அரசியல் திட்டத்தினுடைய அரசாங்க சபை ஒரு முழுமையான அரசாங்க சபையாக நமக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தாலும் அதிகாரத்தன்மையில் அது போதிய அளவிலான பூரணத்துவமான அதிகாரத்தை பெற்றிருக்கவில்லை. அடுத்ததாக நாங்கள் இந்த அரசாங்க சபை நடைமுறைப்படுத்தப்பட்டதனுடைய நன்மைகள் பற்றி பார்க்க போகிறோம். அரசாங்க சபை நடைமுறைப்படுத்தப்படுவதால் ஏற்பட்ட நன்மைகள் எங்களுக்கு, நாங்கள் பொதுவாகவே சட்டத்துறை என்ற அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் சட்ட உருவாக்கங்களை செய்யலாம், மக்களினுடைய பிரச்சனைகளை விவாதிப்பதற்கான வாய்ப்பாக இருக்கலாம், மக்களினுடைய பிரதிநிதிகள் அங்கு பங்கேற்பதற்கான வாய்ப்பாக இருக்கலாம். அது எங்களுடைய பொதுவான ஒரு எண்ணப்பாடுகள் இருக்கிறது. முன்னர் காணப்பட்ட சட்டசபைகளை விட இவ்வரசாங்க சபை இறமை படைத்ததாக காணப்பட்டது. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல ஏனைய சபைகளை விட இது ஒரு அரசாங்க இறமை வாய்ந்தது. அடுத்தது சொல்கிறோம், சபை நடவடிக்கைகள் சபாநாயகரின் கட்டுப்பாடுகளுக்கு செயற்படக்கூடிய நிலை தோற்றம் பெற்றது. எங்களுடைய சபை நடவடிக்கைகள், சபையினுடைய செயற்பாடுகள் அனைத்தும் எங்களுடைய செயற்படக்கூடிய நிலை தோற்றம் பெற்றது சபாநாயகருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே. இந்த சபாநாயகரை தெரிவு செய்கிறது தேசாதிபதி. நாங்கள் இதிலே சொல்லி இருக்கிறோம், தேசாதிபதியால் தான் சபாநாயகர் தெரிவு செய்யப்படும். அரசாங்க சபை உறுப்பினர்கள் சுதந்திரமாக செயற்படுவதற்கு அச்சபை அவர்களுக்கு பூரண சுதந்திரம் கொடுத்தது. அரசாங்க சபை உறுப்பினர்கள், மக்களாலேயே தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள், அவர்கள் சுதந்திரமாக செயற்படுவதற்கு இந்த அரசாங்க சபை பூரணமாக இடம் கொடுத்திருக்கிறது. அரசியல் ரீதியாக கொள்கைகளை செயற்படுத்துவதற்கு அறிவு, சிந்தனை செய்கின்ற மனநிலை, நாளுக்கு நாள் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு தேவையான பயிற்சிகளை இச்சபை வழங்கிறது. அரசியலாளர்களுக்குரிய பயிற்சிகளை இந்த சபை வழங்கி இருக்கிறது. பொறுப்புடன் கூடிய அதிகாரத்தை வழங்கி ஆட்சி முறையில் அறிவு சார்ந்த அரசியல் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்து செயற்பட வாய்ப்பளித்தது. எங்களுடைய அரசாங்க சபைதான் எங்களுக்கு முதலாக இலங்கையர்களுக்கு ஒரு திடமான அரசியல் சட்டசபையாக இருந்தது. அதனால அவர்களுக்கு அரசியல் செயற்பாடுகள், ஆட்சி முறை செயற்பாடுகள், நிர்வாக செயற்பாடுகள் தொடர்பாக அறிவு சார்ந்து ஒருங்கிணைத்த சபையாக இது காணப்பட்டது. இதனுடைய குறைபாடுகள், எங்களுக்கு எப்பவும் நன்மை இருந்தது என்று சொன்னால் அதில் குறைபாடுகள் இருக்கும் பிள்ளைகள். அந்த வகையில் குறைபாடு என்ற அடிப்படையில் முஸ்லீம்கள் மற்றும் இந்திய வம்சாவளி போன்ற சிறுபான்மையினர் தமது விகிதாசாரத்துக்கேற்ப அங்கத்துவர்களை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை காணப்பட்டது. எங்களினுடைய குறைபாடு, பிரதானமான குறைபாட்டுத்தன்மை நாங்கள் சொல்லுகிறோம். இந்த அரசாங்க சபை நன்மைகளை நமக்கு தந்திருந்தாலும் இந்திய வம்சாவளியினர், அதே நேரம் எங்களுடைய முஸ்லீம் இனத்தவர்கள் போன்றோர்கள் இங்கு அங்கத்துவம் பெறுகின்ற தன்மை மிக குறைந்து கொண்டு சென்றது. அரசாங்க சபையின் தலைவராக ஒரு சிறுபான்மை உறுப்பினர் வருவதற்கு சந்தர்ப்பம் குறைவாக காணப்பட்டது. நாங்கள் ஒரு சிறுபான்மை இனத்தவர்கள் அந்த சபை முதல்வராக வருவதற்கு சந்தர்ப்பம் ஆரம்பத்தில் குறைவாக இருந்தது. 1936ஆம் ஆண்டு சர் வைத்திலிங்கம் துரைசாமி என்ற ஒரு தமிழர் சிறுபான்மையினத்தவர் அங்கே சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டார். ஆனால் ஆரம்பத்தில் அந்த சிறுபான்மையினத்துக்கான வாய்ப்புகள் மிக குறைந்திருந்தது. டொனமூர் அரசியல் திட்டத்துக்கு எதிராகவும் பிரித்தானிய அரசாங்க நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் சட்ட ஆக்கம் செய்ய முடியாதிருத்தல் ஒரு பாரிய குறைபாடு. ஒரு சட்டத்துறை எப்பவும் ஒரு பூரண சுதந்திரத்தில் இருக்க வேண்டும். ஆனால் இங்கே அந்த நிர்வாகத்தினுடைய செயற்பாடு, பிரித்தானியாவினுடைய ஆதிக்கம், அங்கே பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக சட்டங்களை உருவாக்க முடியாது என்பது ஒரு பாரிய குறைபாடு. தேசாதிபதி அரசாங்க சபையின் அனுமதியுடன் தானே சட்டங்களை இயற்றுதல். இந்த அரசாங்க சபை தன்னுடைய செயற்பாடுகளை மேற்கொள்ள தேசாதிபதியினுடைய அனுமதியினை பெற வேண்டும். சட்ட உருவாக்கமாக இருந்தாலும் அவசர கால நிலைமைகளாக இருந்தாலும் தேசாதிபதியினுடைய அனுமதியினை சட்டசபை, அரசாங்க சபை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இவற்றை நாங்கள் பாரிய குறைபாடுகளாக சுட்டி காட்டுகிறோம். ஆகவே மாணவர்களே, அரசியல் விஞ்ஞான பாடப்பரப்பிலே டொனமூர் அரசியல் திட்டத்தினுடைய முதலாவது விடயமாக நாங்கள் அரசாங்க சபை என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறோம். இந்த அரசாங்க சபையில் நாங்கள் முதல் அரசாங்க சபையினுடைய அமைவு சேர்க்கை சொன்னாங்கள். அந்த அமைவு சேர்க்கையில் அரசாங்க சபை எப்படி அறிமுகப்படுத்தப்பட்டது என்று சொல்லியிருக்கிறோம். அந்த அரசாங்க சபைக்கான உறுப்பினர்கள் 61 பேரும் எப்படி தெரிவு செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறோம். அந்த 61 பேரை தொடர்ந்து
எப்படி அந்த 61 பேருடைய பதவிக்காலமும் 5 வருஷம் என்பதையும், அதைத் தொடர்ந்து முதலாவது கூட்டத்தொடர் தேசாதிபதி தலைமையில் சிம்மாசன பிரசங்குரையின் ஊடாக ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லுகிறோம். சபாநாயகர், உபசபாநாயகர், குழுக்களின் தலைவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் என்று சொல்லுகிறோம். இந்த முதலாவது கூட்டத்தொடரை தேசாதிபதி நிகழ்த்தி இருக்கிறார். அதற்கு பிறகு சபாநாயகர் இதுக்கு சபை முதல்வராக காணப்படுவார் என்று சொல்லியிருக்கிறோம். இதைத் தொடர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் அரசாங்க சபையின் செயற்பாடு என்னத்துக்கு இந்த அரசாங்க சபை நடைமுறைப்படுத்தப்படுது என்று சொல்லியிருக்கிறோம். அடுத்ததாக பிள்ளைகள் அரசாங்க சபையினுடைய நன்மைகள் பற்றி சொல்லியிருக்கிறேன். நன்மைகள், அதனால் ஏற்பட்ட குறைபாடுகளையும் சொல்லியிருக்கிறோம். எங்களுடைய அரசாங்க சபையை நடைமுறைப்படுத்தி அதில் சில குறைபாடுகள், சட்டாக்கத்தில் எங்களுக்கு தடை இருத்தல், சிறுபான்மையினத்துக்கான வாய்ப்பு குறைதல், சிறுபான்மையினம் அந்த சட்டசபையில் ஒரு முக்கிய பதவிகளை பெறுவதில் சிக்கல் இருத்தல், இதை நாங்கள் குறைபாடுகளாக சொல்லியிருக்கிறோம். அடுத்த விடயமாக மிக பிரதானமான ஒரு விடயத்துக்குள்ளே வருகிறேன், சர்வஜன வாக்குரிமை. இந்த சர்வஜன வாக்குரிமை என்ற விடயப்பரவு பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பிள்ளைகள், இலங்கையில் வாக்குரிமை என்ற விடயத்தை நான் முதலிலே சொல்லுகிறேன். இலங்கையில் வாக்குரிமை என்ற விடயம் குருமைக்களம் சீர்திருத்தத்தில் கொண்டு வரப்பட்ட விஷயம். அப்போ நாங்கள் டொனமூரில் சர்வஜன வாக்குரிமை படிக்கிறோம். குருமைக்களத்தில் வாக்குரிமை அறிமுகப்படுத்தப்பட்டது முதலாக. அந்த குருமைக்களத்திலே கொண்டு வரப்பட்ட வாக்குரிமையை சொல்லுவார்கள் வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை. அரசியல் ரீதியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 4 வீதமான வாக்குரிமை. இலங்கையில் இருந்த மொத்த மக்களிலே 4 வீதமானவர்கள் தான் அரசியலிலே பங்கு பெற்றலாம். அந்த வாக்குரிமையை சொல்றது வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை. குறிப்பாக ஆண்களுக்கு மட்டும், சொத்துடையவர்களுக்கு மட்டும், கல்வி அறிவுடையவர்களுக்கு மட்டுமான வாக்குரிமையாக இருந்தது. அங்கே ஆண்கள் மட்டும் பங்கு பெற்றலாம். அதே நேரம் சொத்துடையவர்கள், கல்வி அறிவுடையவர்கள் மட்டும்தான் அரசியலில் பங்கு பெற்றலாம் என்ற எண்ணப்பாடு தான் குருமைக்களத்திலே இருந்து நடைமுறையிலே இருந்தது. அந்த முறைமையை நீக்கி டொனமூர் திட்டத்தில், குறிப்பாக டொனமூர் அரசியல் யாப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த காலத்தில் 21 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்குமான வாக்குரிமை, ஆண்கள், பெண்கள், சொத்துடையவர்கள், சொத்தற்றவர்கள், கல்வி அறிவுடையோர், கல்வி அறிவற்றவர்கள் என்று சொல்லி அனைவருக்குமான வாக்குரிமையைத்தான் நாங்கள் இந்த சர்வஜன வாக்குரிமை என்று சொல்லுவோம். இந்த சர்வஜன வாக்குரிமை எங்களுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்ட தன்மையை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அப்போ முதலாவது உங்களுக்கு விளங்க வேணும் பிள்ளைகள், வாக்குரிமை என்ற விஷயம் இலங்கையில் குருமைக்களத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதை நாங்கள் 4 வீதமான வாக்குரிமை என்று சொன்னாங்கள். குறிப்பாக சொத்துடையவர்கள், கல்வி அறிவுடையவர்கள், ஆண்களுக்கு மட்டுமான வாக்குரிமை. அந்த முறைமையை நீக்கி 31ஆம் ஆண்டு டொனமூர் திட்டத்தில் கொண்டு வரப்பட்டது தான் சர்வஜன வாக்குரிமை. சர்வஜன வாக்குரிமை என்பதற்கு வரவிலக்கணம் நாங்கள் அன்றைய காலத்து வயதிலேயே வச்சு சொன்னோம் என்று சொன்னால் 21 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்குமான வாக்குரிமை. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், சொத்துடையவர்களாக இருக்கலாம், கல்வி அறிவுடையவர்களாக இருக்கலாம், கல்வி அறிவற்றவர்களாக இருக்கலாம், சொத்தற்றவர்களாக இருக்கலாம். அனைவருக்குமான வாக்குரிமையைத்தான் நாங்கள் சர்வஜன வாக்குரிமை என்று சொல்கிறோம். இந்த சர்வஜன வாக்குரிமை இலங்கையில் கொண்டு வரப்பட்ட தன்மை இந்த காலப்பகுதியில் தான், இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட காலப்பகுதியில் தான் பிரித்தானியாவிலையும் அறிமுகம் செய்யப்பட்டது. குறிப்பாக சொல்ல போனால் 1927 டொனமூர் பிரிவு தலைமையான குழு இலங்கையில் கலந்துரையாடின என்று நாங்கள் முன்னுக்கு படிச்சிருக்கிறோம். 27 கலந்துரையாடுகின்ற போது இங்கே டொனமூர் பிரிவு இந்த சர்வஜன வாக்குரிமை தொடர்பாக கலந்துரையாடி இருக்கிறார். பிரித்தானியாவில் 1928ஆம் ஆண்டு தான் சர்வஜன வாக்குரிமை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அப்போ கிட்டத்தட்ட சொல்ல போனால் இலங்கை ஒரு சர்வதேச அல்லது பூகோள அரசியல் பரப்பில் ஒரு பரிசோதனை கூடம், அரசியல் பரிசோதனை கூடம். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஒரு இலங்கையை ஒரு ஆய்வு பொருளாக பரிசோதனை செய்கிற ஒரு இடமாகத்தான் பயன்படுத்துகிறார்கள் என்பதற்கு இது நல்லதொரு எடுத்துக்காட்டு. இந்த டொனமூர் திட்டத்தில் சர்வஜன வாக்குரிமை வாரதுக்கு ஆரம்ப காலத்தில் தான் எங்களுடைய பிரித்தானியாவிலேயும் சர்வஜன வாக்குரிமை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அப்படி நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த சர்வஜன வாக்குரிமையை இலங்கையில் கொண்டு வருவதற்கான திட்டம் நடைபெறுகிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகம் விளங்கப்படுத்துகிற போது சொல்லியிருக்கிறேன், 34 தடவை 141 பிரமுகர்களை சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறார்கள் என்று. அந்த சந்தித்து கலந்துரையாடிய தன்மை இப்படி ஒவ்வொரு விடயங்களும் பெறப்போகிறது. குறிப்பாக இந்த சர்வஜன வாக்குரிமையை கொண்டு வரையக்குள்ள இலங்கையில் இருந்த அரசியல் தலைவர்கள், தமிழ் அரசியல் தலைவர்களும் சரி, சிங்கள அரசியல் தலைவர்களும் சரி, கடுமையாக அவற்றை எதிர்த்தார்கள். எங்களுக்கு சர்வஜன வாக்குரிமை வேண்டாம்,
இலங்கையர்களுக்கு சர்வஜன வாக்குரிமை கொடுக்க வேண்டாம் அப்படி என்று சொல்லி இலங்கையில் அதிகமானோர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். குறிப்பாக ஏஇ குணசிங்கவை தவிர இளம் இலங்கையர் கழகத்தை உருவாக்கி தொழிற்பட்ட ஒரு கொழும்பிலே ஒரு அரசியலை இளைஞர்கள் மத்தியில் பேரினவாதப்படுத்திய ஏஇ குணசிங்க, அந்த ஏஇ குணசிங்கவை தவிர ஏனையவர்கள் எல்லாருமே சர்வஜன வாக்குரிமை வேண்டாம். அப்போ இதுக்குள்ளே சர்வஜன வாக்குரிமை வேணுமென்று முக்கிய பங்காற்றியவர்கள் ஒருவர் ஏஇ குணசிங்க. வேண்டாம் என்று சொன்னார்கள். எங்களுடைய தமிழ் தரப்புகளும் இருந்தது, சிங்கள தரப்புகளும் இருந்தது. ஏன் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள்? இதை ஆராய்ந்து பார்த்தார்கள் டொனமூர் பிரபு. நீங்கள் இந்த சர்வஜன வாக்குரிமை வேண்டாம் என்பதற்கு என்ன காரணம்? காரணத்தை சொல்லுங்கள். அப்படி வேண்டாம் என்று சொல்லுவதற்காக என்ன தன்மை இருக்கிறது? ஏனென்று சொன்னால் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த சர்வஜன வாக்குரிமை பிரித்தானியாவிலே நடைமுறைப்படுத்தப்பட்டு ஒரு சில வருடங்களிலே இலங்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்கு கேட்கப்படுகிறது. ஐரோப்பிய நாடுகளிலே வழங்கப்படாத போது ஆசிய நாடாகிய இலங்கைக்கு வழங்கப்படுகிறது. ஆசியாவிலும் பெரிய நாடுகள் இருக்கத்தக்கதாக ஒரு சிறிய நாடான இலங்கைக்கு வழங்கப்படுவது ஒரு சிறப்பு வாய்ந்த விடயம். அப்படியான சிறப்பு வாய்ந்த இந்த சர்வஜன வாக்குரிமையை இலங்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு அந்த ஏற்றுக்கொள்ளாத காரணம் என்ன, அதை நிராகரிப்பதற்கான காரணம் என்ன என்று கேட்டார். அப்படி எதிர்ப்பதற்கான காரணம் என்னென்று கேட்டபோது இலங்கையர்கள் முன்வைத்த காரணங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. இலங்கையர்கள் முன்வைத்த காரணிகளை பார்த்தோம் என்று சொன்னால், ஒன்று, வாக்குரிமை விஸ்தரிக்க விஸ்தரிக்க லஞ்ச ஊழல் அதிகரிக்கும். பாருங்கள், எங்களுடைய இலங்கையர்கள் சர்வஜன வாக்குரிமை இலங்கையில் வந்தால் எல்லோருக்கும், குறிப்பாக அன்றைக்கு 21 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் வாக்குரிமை வருகை தந்துவிடும். ஆகவே அவர்களுக்காக சொல்லப்படுகிறது, எல்லோரும் அரசியலில் பங்கெடுப்பார்கள் என்பதனாலே சொல்லுகிறார்கள், வாக்குரிமை விஸ்தரிக்க விஸ்தரிக்க லஞ்சம் ஊழல் அதிகரித்து கொள்ளும். நாங்கள் வாக்குரிமை எல்லாருக்கும் கொடுத்தோம் என்று சொன்னால் லஞ்சம் அதிகரிக்கும் என்று சொன்னார். இரண்டாவது, சொத்துடையவர்களே நாட்டுப்பற்றுடையவர்கள். ஆகவே சொத்துடையவர்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை இருக்க வேணும், சொத்தற்றவர்களுக்கு வழங்கப்படக்கூடாது. கல்வி அறிவற்றவர்கள் வாக்குரிமையை தவறான பாதையிலே கொண்டு செல்லுவார்கள், தவறாக அதை பயன்படுத்துவார்கள். எனவே கல்வி அறிவற்றவர்களுக்கு வாக்குரிமை வழங்கப்படக்கூடாது. அங்கே பெண்கள் அரசியல் நாட்டமற்றவர்கள், எனவே பெண்களுக்கும் வாக்குரிமை வழங்கப்படக்கூடாது. வாக்குரிமையின் வயதில்லை 25 வயதுக்கு மேற்பட்டதாக வழங்கப்பட வேண்டும். அங்கே 21 வயதில்லை என்று இருந்தது. அவை இவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை 25 வயதுக்கு மேற்பட்டதாக அதை மாற்றியமைக்க வேண்டும். இந்த ஒரு பிரதானமான கருத்துக்களை முன்வைத்து தங்களுக்கு புதிய இந்த சர்வஜன வாக்குரிமையை தாங்கள் வேண்டாம் என்று நிராகரிக்க தொடங்கினார்கள் இலங்கையர்கள். அப்படி வேண்டாம் என்று சொல்லுகின்றதற்கான அடிப்படை காரணங்களை ஆராய்ந்தால் இவற்றைத்தான் முன்வைத்திருக்கிறார். இதை டொனமூர் பிரபு இவற்றை ஆராய்ந்து போட்டு சொல்லுகிறார், வாக்குரிமையை விஸ்தரிக்க விஸ்தரிக்க லஞ்ச ஊழல் அதிகரிக்கும் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. ஏனென்று சொன்னால் பிரித்தானியாவிலே இதை நாங்கள் பரீட்சித்து பார்த்திருக்கிறோம். வாக்குரிமை அங்கு சர்வஜன வாக்குரிமை நடைமுறைப்படுத்தப்பட்டதன் பின்னர் லஞ்ச ஊழல் குறைவடைந்து முற்றாக அவை நீங்கிவிட்டது. எனவே ஒருபோதும் சர்வஜன வாக்குரிமையால அங்கே லஞ்ச ஊழல் அதிகரிக்காது. அடுத்தது, சொத்துடையவர்களுக்கு நாட்டுப்பற்று, சொத்துடையவர்களே நாட்டுப்பற்றுடையவர்கள், மற்றவர்கள் நாட்டுப்பற்று இல்லை, எனவே அவர்களுக்கு வாக்குரிமை வழங்கப்படக்கூடாது என்ற கருத்தை அடியோடு நிராகரித்தார். சொத்துடையவர்களை விட சொத்தற்றவர்களுக்குத்தான் நாட்டுப்பற்று அதிகம். பிரித்தானியாவினுடைய 1ஆம் உலக மகா யுத்தத்தை உதாரணம் காட்டுகிறார். பிரித்தானியாவினுடைய 1ஆம் உலக மகா யுத்தத்தில் 175% ஏழைகள், குறிப்பாக ஒருவேளை உணவுக்கு வழியில்லாத ஏழை மக்கள், அவர்களே நாட்டுக்காக போராடினார்கள். ஆகவே சொத்துடையவர்களை விட சொத்தற்றவர்களுக்கே நாட்டுப்பற்று அதிகம். ஆகவே அவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்க வேண்டும். அடுத்ததாக டொனமூர் பிரபு சொல்றார், கல்வி அறிவை வழங்காதது ஒரு அரசாங்க நடைமுறையில் இருக்கிற பிரச்சனை, அது உங்களுடைய நிர்வாகத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. நீங்கள் கல்வி அறிவு இல்லாத ஒருவனுக்கு வாக்குரிமை பற்றிய அறிவையாவது கொடுக்க வேண்டும். பட்டறிவு, கல்வி அறிவில்லை, ஆனால் அவனுக்கு வாக்குரிமை பற்றிய அறிவையாவது வழங்க வேண்டும் என்று சொல்லி கல்வி அறிவற்றவனுக்கும் வாக்குரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால், பெண்கள் அரசியலில் ஈடுபாடற்றவர்கள் என்ற கூற்று. அதற்கு டொனமூர் பிரபு சொல்றார், பெண்கள் அரசியல் பங்கேற்பில் ஈடுபட வேண்டும். பெண்கள் உடலியல் உளவியல் ரீதியாக பல பாதீடுகளை சந்திப்பவர்கள்.
அவர்களுடைய பாதீடுகளை சந்திப்பதனாலே அவர்கள் அரசியலுக்குள்ளே வர வேணும், அவர்களுக்கும் வாக்குரிமை கொடுக்க வேணும். அடுத்ததாக வாக்குரிமையின் வயதில்லை 25 உயர்த்தப்பட வேணும் என்று சொன்ன கூற்றை டொனமூர் பிரபு சொல்றார். 21 வயதில்லை என்றதை குறித்திருக்கிறோம். 21 வயதில்லையாக இருக்கிறதை 25 உயர்த்து என்று சொன்னால் அதுக்குள்ளே 4 வயது பிரிவினருடைய உரிமைகள் பறிக்கப்படும். கொடுக்கப்பட்ட உரிமையை பறிப்பது நாகரீகமற்ற செயல் என்று சொல்லி 21 வயதில் இருந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அப்ப பாருங்கள், சர்வஜன வாக்குரிமை இலங்கையில நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் இலங்கையர்கள். அப்படி எதிர்ப்பு தெரிவித்த காரணம் சொன்னோம். அந்த காரணங்கள் ஒவ்வொன்றையும் அங்கே டொனமூர் பிரபு தலைமையான குழு நிராகரித்து கொண்டது. அங்கே பிரதானமான கருத்து ஒன்று லஞ்சம் ஊழல் அதிகரிச்சு என்று சொன்னாங்கள். நாட்டு பற்றுடையவர்கள் சொத்துடையவர்கள் என்றுதான் சொல்றார்கள். கல்வி அறிவற்றவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கக்கூடாது, பெண்களுக்கு கொடுக்கக்கூடாது, வயதிலேயே அதிகரிக்க வேணும். இப்படியான இந்த எதிர்ப்புக்கு டொனமூர் பிரபு முழுமையான கருத்தை சொல்லுகிறார். இங்கே 4 வீதமான வாக்குரிமை தான் இருக்கிறது. இந்த 4 வீதமான வாக்குரிமையிலே அரசியல் வளர்ச்சி பெறாது. நாங்கள் சர்வஜன வாக்குரிமை அறிமுகப்படுத்தி எல்லோரையும் அரசியலுக்குள்ளே ஈர்க்க வேண்டும். பல்வேறுபட்ட பிரதேசத்தில் இருக்கிற மக்களையும் நாங்கள் அரசியலுக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்த சர்வஜன வாக்குரிமையை இலங்கையில் நடைமுறைப்படுத்தி கொண்டார். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சர்வஜன வாக்குரிமையாக அடிப்படையாக அமைந்த காரணி. நாங்கள் இப்பொழுது சர்வஜன வாக்குரிமை என்றா என்னென்று பார்த்த நாங்கள் பிள்ளைகள், அதனை தொடர்ந்து சர்வஜன வாக்குரிமையை இலங்கையில் கொண்டு வரதற்கு அரசியலாளர்கள் அதை தடுத்திருந்தார்கள். ஆனாலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காரணங்களையும் டொனமூர் பிரபு எதிர்த்து சமாளித்து எங்களுக்கு சர்வஜன வாக்குரிமையை நடைமுறைப்படுத்தி இருந்தார். அந்த சர்வஜன வாக்குரிமை கல்வித்தகமையை அடிப்படையாக கொண்டு கற்றவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும் என்ற வாக்குரிமை தவறானது. நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். மக்கள் அனைவரும் பொறுப்புணர்ச்சியுடன் ஆட்சியில் பங்கெடுப்பதன் மூலம் அவர்கள் மத்தியில் அரசியல் அறிவும் அக்கறையும் வளர்ச்சி அடையும். மக்கள் எல்லோருக்கும் வாக்குரிமை கொடுக்கிற போது மக்களால் தெரிவு செய்யப்படுபவர்கள் பொறுப்புணர்ச்சியாக இருக்க வேண்டும். அப்படி பொறுப்புணர்ச்சியாக இருந்தால் மக்கள் மத்தியிலும் அரசியல் அறிவு வளர்ச்சி அடையும். வறுமை நிலையில் பின்தங்கியிருக்கும் மக்கள் குழுவை அரசியல் ரீதியாக பலப்படுத்தி அவர்களுக்கு அபிவிருத்தியை பெற்றுக் கொடுத்தல், வரையறுக்கப்பட்ட வாக்குரிமைகள் இடம்பெற்ற உயர்குலாம் வகுப்பின் அரசியல் உரிமையை இல்லாதொழித்தல். இந்திய சுதந்திர போராட்டத்தின் தாக்கம் இலங்கையிலும் காணப்பட்டது. இலங்கை மக்கள் அப்போராட்டத்தில் ஈடுபடுவதனை தவிர்ப்பதற்காக அரசியல் அவர்களை உள்வாங்க வேண்டியிருந்தது. அரசியல்ல அவர்களை உள்வாங்க. இப்ப பாருங்கள், இதில் சொல்லப்பட்டிருக்கிற பிரதானமான விடய பரப்பிலே ஒன்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். கற்றவர்கள் மட்டுமல்ல, கல்லாதவர்கள் பாமரர்களையும் நாங்கள் உள்ளிருக்க வேண்டும். ஆட்சியாளர்கள் பொறுப்புணர்ச்சியுடன் தொழிற்பட வேண்டும். இதற்கு மேலாக நாங்கள் அபிவிருத்திகளை மேற்கொள்ள வேண்டும். உயர்குலாம் வகுப்பு, நான் ஏற்கனவே சொன்ன 4 வீதமான அரசியல் பார்வையில் இருந்தவர்கள் உயர்குலாம் வகுப்பு. இன்றைக்கும் சில கொழும்பு அரசியல், உயர்மட்ட அரசியல், உயர்மட்ட குழு என்று சொல்லி ஒரு உயர் வகுப்பு இருக்கிறது அரசியலுக்குள்ளே. ஆனால் இங்கே டொனமூர்லையும் அந்த உயர்குலாம் வகுப்பு அரசியல் நீக்கப்பட வேண்டும். மக்களோடு மக்களாக தொடர்பாடலை இருக்க வேண்டும் என்றதை டொனமூர் பிரபு விரும்பினார். இந்தியாவில் சுதந்திர போராட்டம் உக்கிரமடைஞ்சு கொண்டிருக்கிற காலம், அதே போல இலங்கை மக்களும் போராட்டத்திலே ஈடுபடுவதற்காக எத்தனித்துக் கொண்டிருந்தார். அதை தவிர்ப்பதற்காகவும் டொனமூர் பிரபு இந்த சர்வஜன வாக்குரிமையை இலங்கைக்கு கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இப்போது நாங்கள் டொனமூரினுடைய 2வது பகுதியில் சர்வஜன வாக்குரிமை என்றது பற்றி படிச்சிருக்கிறோம். இந்த சர்வஜன வாக்குரிமை எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது, அப்படி நடைமுறைப்படுத்தப்படக்குள்ளே எதிர்த்த காரணங்கள் சொன்னாங்கள். அதனுடைய நடைமுறைப்படுத்தியதற்கான காரணங்கள் பற்றி சொல்லியிருக்கிறோம். இப்போது இந்த சர்வஜன வாக்குரிமையை நடைமுறைப்படுத்தியதனாலே ஏற்பட்ட விளைவுகள். சர்வஜன வாக்குரிமையை இலங்கையில நடைமுறைப்படுத்தியதனாலே ஏற்பட்ட விளைவுகள் என்ற அடிப்படையில் நன்மை, மக்கள் நலன்கள் பேணப்பட்டது. மக்கள் நலன் சார்ந்த விடயங்கள் அதிக அளவில் பேணப்பட்டது. குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால், இவ்வளவு காலமும் 4 வீதமான வாக்குரிமை, அதனாலே மக்களை நாடி அரசியல் செய்ய தேவையில்லை. அரசியலில் மக்களுடைய வாக்குகள் அதிக அளவில் தேவைப்படவில்லை. சர்வஜன வாக்குரிமை என்று சொல்லுகின்ற போது எல்லாரும் அரசியல் ஈடுபட போகிறார்கள். ஆகவே வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக மக்கள் நலன் பேணும் விடயங்கள் செல்வாக்கு செலுத்தப்படுகிறது. தாய்மொழி போதனா மொழியாக்கப்படுகிறது. இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்படுகிறது. விவசாய மானியங்கள் வழங்கப்படுகிறது.
சுகாதார மருத்துவ வசதிகள் மேற்கொள்ளப்படுகிறது, வீடமைப்பு திட்டங்கள் வழங்கப்படுகிறது. அப்போ மக்கள் நலன் சார்ந்த விடயங்கள் கொண்டு வரப்படுகிறது. அப்போ வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. முதலாவது நாங்கள் நன்மை சொல்லுகிறோம், சாதகமான விடயம் என்று சொல்லுகிறோம். மக்கள் நலன் பேணும் விடயம். அது என்ன மக்கள் நலன் பேணும் விடயம் என்றால், இவ்வளவு காலமும் 4% வாக்குரிமை இருந்தபடினாலே அங்கே மக்களை நாடிய அரசியல் இல்லை. இப்போது மக்களினுடைய அதிகளவான வாக்குகளை பெற வேண்டிய சூழல். அதனாலே அங்கே மக்கள் நலன் சார்ந்த விடயங்களிலே செல்வாக்கு பெறுகிறார்கள். மக்களுக்கு தேவையான வீடமைப்பு வசதிகள், சுகாதார மருத்துவ வசதிகள், அங்கே விவசாய மானியங்கள், நன்கொடைகள் இவற்றை மேற்கொள்ளுகிறார்கள். இதனாலே மக்கள் நலன் சார்ந்த விடயங்கள் பேணப்படுகிறது. இரண்டாவது, பெண்கள் நலத்திட்டங்கள் பேணப்பட்டது. முதலாக பெண்கள் அரசியலுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருந்ததுனாலே பெண்களினுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக பெண்கள் நலன் சார்ந்த திட்டம், குறிப்பாக அங்கே பிரசவகால சகாய கட்டளை சட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. பிரசவகால சட்டம், அரச உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் பிரசவ காலத்திலே லீவுடன் கூடிய சம்பளம், விடுமுறையுடன் கூடிய சம்பளத்தை பெற்றுக்கொள்ளுதல், அவர்கள் பணிபுரிகின்ற இடங்கள் காற்றோட்ட வசதி, சுகாதார வசதி, தண்ணீர் வசதி இருத்தல் வேண்டும். இது பெண்கள் சார்ந்து பெண்களினுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக பெண்கள் நலத்திட்டமாக கொண்டு வரப்பட்டவை. அடுத்தது, தொழிலாளர் நலத்திட்டங்கள் பேணப்பட்டது. இலங்கை ஒரு மத்தியதர நாடு. இலங்கையினுடைய வருமானங்கள் தொழிலாளர்கள் கையிலே இருக்கிறது. இலங்கையில் அதிகளவானவர்கள் தொழிலாளர்கள். ஆகவே தொழிலாளர்களுடைய நலன் கருதி அன்றைக்கு சட்டங்கள் உருவாக்கப்பட்டது. தொழிலாளர் நலன் கருதி உருவாக்கப்பட்ட சட்டங்களினாலே, தொழிலாளர்களுடைய நலன்களை பேணுவதனாலே தொழிலாளர்கள் தங்களுடைய வாக்குகளை நமக்கு அளிப்பார்கள் என்ற ஒரு எண்ணப்பாடு இருந்தது. அதனாலே தொழிலாளர் சமசமாய கட்டளை சட்டம், காப்பு சட்டம், நட்டு ஈட்டு கட்டளை சட்டம், இப்படியான சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. தொழிலில் ஈடுபடுவதற்கு லீவுடன் கூடிய சம்பளம், லீவுகள், சம்பளங்கள், விடுமுறைகள், மேலதிக வேலைகளுக்கு மேலதிக சம்பளம், ஓவர் டைம் என்று நாங்கள் சொல்லுவோம். காப்பு சட்டம், அவர்களுக்குரிய பாதுகாப்பு தொடர்பான சட்டம். நட்டு ஈட்டு கட்டளை சட்டம், தொழிலில் ஈடுபடுகின்ற நபர் விபத்திலேயோ அல்லது மரணத்தையோ சம்பவிக்கின்ற போது அவருடைய குடும்பத்தாருக்கு வழங்குகிற ஒரு நட்ட ஈடு, அந்த நட்டு ஈட்டு கட்டளை சட்டங்கள், இது தொழிலாளர்கள் நலன் சார்ந்து கொண்டு வரப்பட்ட சட்டங்கள். தொழிலாளர்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக இந்த தொழிலாளர் சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அடுத்து பார்த்தோம் என்றால், அரசியல் கட்சிகள் தோற்றம் பெற்றவை. எங்களுடைய இலங்கை அரசியல் வரலாற்றில் இந்த இடம் மிக முக்கியமானது. பாருங்கள், நாங்கள் முதலாவது நன்மை சொன்னாங்கள் மக்கள் நலன். அதுவரைக்கும் மக்களை தேடி வராத அரசியல். அடுத்ததாக பெண்களினுடைய நலத்திட்டங்கள் பேணப்பட்டிருக்கிறது, தொழிலாளர்களுடைய நலத்திட்டங்கள் பேணப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு பார்த்தோம் என்று சொன்னால், இங்கே நாங்கள் கட்சிகள் வளர்ச்சி அடைகிறது. 1935ஆம் ஆண்டு தான் எங்களுடைய லங்கா சமசமாய கட்சி உருவாக்கம் அடைகிறது. முதலாக 1935 கொண்டு வரப்பட்ட அந்த லங்கா சமசமாய கட்சிக்கு பிறகுதான் இலங்கையில அரசியல் கட்சிகளுடைய வளர்ச்சி ஏற்படுகிறது. அப்ப சர்வஜன வாக்குரிமை நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகுதான் இலங்கையில கட்சி முறையே வளர்ச்சி அடையுது. அதுக்கு பிறகு இலங்கை கம்யூனிச கட்சி, பொல்சேவிக் லெனினிச கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, இப்படியாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், இப்படி கட்சிகள் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு காணப்பட்டது. அப்ப கட்சிகள் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு இங்கே சர்வஜன வாக்குரிமையினுடைய விளைவிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக. அப்ப அடுத்த நன்மையாக நாங்கள் கட்சிகள் வளர்ச்சி அடைந்தது. சர்வஜன வாக்குரிமை மூலம் மக்களினுடைய வாய்ப்புகள் வலுப்பெற தொடங்கியது. எல்லா மக்களையும் நாடி அரசியலாளர்கள் வாக்குகளை பெற வேண்டிய சூழல்ல இருந்தார்கள். அதனாலே மக்களினுடைய வாக்குகள் வலுப்பெற தொடங்கியது. மக்களினுடைய பிரச்சனைகள் அரசியல் அரங்குக்கு கொண்டு செல்லப்பட்டது. இவ்வளவு காலமும் 4% வாக்குரிமை இருந்தபடினாலே சாதாரண மக்களையோ அல்லது சாதாரண மக்களுடைய பிரச்சனைகளோ அரசியல் அரங்கில் விவாதிப்பதில்லை. ஆனால் இப்போது சாதாரண மக்களை நோக்கி வாக்குரிமை வந்ததினாலே அங்கே சாதாரண மக்களுடைய பிரச்சனைகள் அரசியல் அரங்கிலே விவாதிக்கப்பட தொடங்கியது. அப்ப சாதாரண மக்களுடைய பிரச்சனைகள் அரசியல் அரங்கில் விவாதிக்கின்ற தன்மை காணப்பட்டது. தொழிலாளர் நலன்பணி சட்டங்கள் உருவாக்கப்பட்டு அதை ஏற்கனவே சொல்லி சாதாரண மக்களின் அரசியல் அறிவு வளர்ச்சி அடைந்தவை. இப்போ இந்த சர்வஜன வாக்குரிமை நடைமுறைப்படுத்தப்பட்டதன் பின்னர் சாதாரண மக்களுடைய அரசியல் தன்மைகளும் மாற்றமடைய தொடங்கியது. அவர்களும் அரசியலில் ஈடுபடுவதற்கான ஒரு உந்து சக்தியை இந்த சர்வஜன வாக்குரிமை பெற்றுக் கொடுத்தது. அதற்கு மேலாக இந்த தொழிற்சங்கங்கள் வளர்ச்சி அடைந்தமை, குறிப்பாக
அகில இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ். தொழிற்சங்கமாக இருந்ததற்கு ஒரு அந்தஸ்து வழங்கப்படுது. அதை காங்கிரஸாக, அகில இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் என்று தொழிற்சங்கங்கள் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு காணப்பட்டது. அப்போ இப்பொழுது நாங்கள் சர்வஜன வாக்குரிமையினுடைய நன்மைகள் பற்றி சொன்னாங்கள். ஒன்று, மக்கள் நலன் பேணும் தன்மை காணப்பட்டது, பெண்கள் நலன் பேணும் தன்மை காணப்பட்டது, அரசியல் கட்சிகள் வளர்ச்சியடைந்தமை, அதற்கு மேலாக சாதாரண மக்களும் அரசியலில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு காணப்பட்டது, சாதாரண மக்களுடைய அரசியல் பிரச்சனைகள் அரங்கிலே விவாதிக்கப்பட்டவை, மக்களினுடைய வாக்குகள் வலுப்பெற தொடங்கியவை, தொழில் சங்கங்களுக்கு அங்கே அந்தஸ்து கிடைக்கப்பட்டது. இந்த 7 நன்மைகளையும் நாங்கள் விவரமாக விளக்கத்தோடு எழுதினால் எங்களுக்கு புள்ளிகள் அப்படியே கிடைத்து கொள்ளும். தயவு செய்து மாணவர்களே, இந்த விடயங்களை ஆழமாக நீங்கள் எழுதி கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மிகவும் திடமான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இதிலே பாதகமான விடயம், இந்த சர்வஜன வாக்குரிமையினுடைய பாதகமான விடயம் பற்றி பார்ப்போம். பாதகமான விடயத்திலே பொருளாதாரத்தில் சமத்துவம் இல்லாமல் சர்வஜன வாக்குரிமை வழங்கும். பொருளாதாரத்திலே ஒரு சமத்துவத்தன்மை இல்லாத சந்தர்ப்பத்திலே இங்கே சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட்டது என்பது ஒரு பாரிய குறைபாடாக இருக்கு. ஏனென்று சொன்னால் பொருளாதாரத்திலே பலம் படைத்தவர்கள் அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள், பொருளாதாரத்திலே பலம் குறைந்தவர்கள் அங்கே பின்தள்ளப்படுகின்ற நிலை இருக்கிறது. இதனாலே சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட்டும் பொருளாதாரத்திலே மேன்மை பெற்றவர்கள் தான் அரசியல் வாய்ப்புகளில் சாதகமாக இருந்தது. அதனாலே இது ஒரு பாரிய குறைபாடாக சுட்டி காட்டுகிறோம். அதற்கும் மேலாக இந்த சர்வஜன வாக்குரிமையின் அரசியல் அதிகாரத்தின் இருப்பிடத்தில் எந்த மாற்றங்களையும் ஏற்படுத்தவில்லை. ஆரம்பத்தில் இருந்தது போல ஒரு உயர்மட்ட குழுவும் மேல்தட்ட வர்க்கங்களும் தான் இந்த அரசியல் அதிகாரங்கள், சொத்துடையவர்கள், அங்கே வழக்கறிஞர்கள், செல்வந்த ஆசிரியர்கள், பெருந்தோட்ட பயிற்சியாளர்கள் என்று சொல்லி அந்த உயர்குலாம் வகுப்பு தான் அரசியல் பங்கேற்புகளில் ஈடுபட்டார்கள். அடுத்தது சொல்கிறோம், அந்த உயர்குலாம் வகுப்புகள் அரசியல் பங்கேற்புகளில் பதவி பிரமாணங்களை பெற்றுக்கொள்வதனாலே சிறுபான்மை இனத்தவர்கள் அங்கே 2ஆம் தரம் நிலைக்கு அல்லது 2ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். குறிப்பாக பெரும்பான்மையினரே அந்த அதிகாரங்களை கைப்பற்றி இருந்தார்கள். பெரும்பான்மையினத்தவர்கள் கையிலே அதிகாரம் தங்கி இருந்ததினாலே சிறுபான்மையினத்தவர்கள் 2ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அப்போ மாணவர்களே, நாங்கள் பிரதானமாக 3 விளைவுகள், அந்த மிக பிரதானமான பாதகமான விடயம் 3 சொல்லியிருக்கிறோம். ஒன்று, பொருளாதாரத்திலே பின்தள்ளப்பட்டவர்கள் சர்வஜன வாக்குரிமையிலையும் பின்தள்ளப்படுகிறார்கள். 2வது, உயர்மட்ட வர்க்க குழு என்று இருக்கிறது. அந்த உயர்மட்டம் தொடர்ந்தும் அரசியல் பங்கேற்பில் இருப்பதனாலே சாதாரண மக்களுடைய பங்கேற்பு குறைவடைந்து செல்கிறது. அடுத்தது, வாக்குரிமையிலே பொறுத்த வரைக்கும் சர்வஜன வாக்குரிமை நடைமுறைப்படுத்தி இருந்தாலும் அங்கே அதிகாரத்திலே பெரும்பான்மையினத்தவர்கள் இருப்பதனாலே சிறுபான்மையினத்தவர்கள் 2ஆம் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அப்போ நாங்கள் இந்த 3 விடயத்தையும் பாதகமான விடயம் என்று சொல்லியிருக்கிறோம். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இப்போது டொனமூர் அரசியலமைப்பினுடைய 2 விடயங்களை நாங்கள் வடிவாக பார்த்திருக்கிறோம். ஒன்று அரசாங்க சபை, மற்றது சர்வஜன வாக்குரிமை. இந்த சர்வஜன வாக்குரிமையை மிகவும் தெளிவாக அறிந்து புரிந்து வைத்திருங்கள். சர்வஜன வாக்குரிமை என்றால் என்னென்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அந்த வாக்குரிமை நடைமுறைப்படுத்தப்பட்ட விதம் சொல்லியிருக்கிறேன். அந்த சர்வஜன வாக்குரிமை நடைமுறைப்படுத்தப்பட்டதனால் ஏற்பட்ட நன்மைகள், சரியான நன்மைகள், அதே நேரம் குறைபாடுகளையும் சொல்லியிருக்கிறோம். இந்த இவ்வளவத்தையும் நாங்கள் சேர்த்து வடிவாக பரீட்சையில் எழுதினோம் என்று சொன்னால் நிச்சயமாக நல்ல புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ இந்த சர்வஜன வாக்குரிமையை தொடர்ந்து அடுத்ததாக இருப்பது பிரதேச வாரி பிரதிநிதித்துவ முறை. இந்த பிரதேச வாரி பிரதிநிதித்துவ முறை பற்றி நாங்கள் ஆராய்ந்தோம் என்று சொன்னால், எங்களுடைய கோல்புருக் கமரன் சீர்திருத்தத்தில் இருந்து இந்த இனவாரி பிரதிநிதித்துவ முறை இலங்கையில் செல்வாக்கு பெற்றிருந்தது. அன்பான மாணவர்களே, 2 பிரதிநிதித்துவ முறை இருந்தது. ஒன்று இனவாரி பிரதிநிதித்துவம், பிரதேச வாரி பிரதிநிதித்துவ முறை. ஆரம்ப காலத்தில் இருந்தது இனவாரி பிரதிநிதித்துவம், இனங்களை மையமாக கொண்டு வழங்கப்பட்ட அங்கத்துவம். மட்டுப்படுத்தப்பட்ட பிரதேச வாரி மனிங் காலப்பகுதிகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. அப்படி அந்த மனிங் காலப்பகுதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டதை நாங்கள் பிரதேச வாரி பிரதிநிதித்துவ முறை, அந்த மட்டுப்படுத்தப்பட்ட பிரதேச வாரியை டொனமூரிலே முழுமையான பிரதேச வாரியாக நடைமுறைப்படுத்தி கொண்டார்கள். அப்போ இந்த பிரதேச வாரி பிரதிநிதித்துவ முறை டொனமூர் திட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட இன்னொரு பிரதிநிதித்துவமான மிக முக்கியமான விடயம். மட்டுப்படுத்தப்பட்ட பிரதேச வாரியாக இருந்த இந்த பிரதிநிதித்துவ முறை டொனமூரில் முழுமையான பிரதேச வாரி பிரதிநிதித்துவ முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. இது எப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டது, அதனுடைய தொழிற்பாடுகள், செயற்பாடுகள் பற்றி உங்களுடைய இன்னொரு வகுப்பிலே கலந்துரையாடுவதற்கான வாய்ப்பினை பெற்றுக்கொள்வேன்.
அனைத்து மாணவர்களும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிற விடயங்களை மீளாக அதை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே புரிந்த விடயங்கள், அறிந்த விடயங்களை குறித்து தெரிந்து படித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பரீட்சைக்கு மிக முக்கியமான பகுதி என கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.